நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டாங்க நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். வழக்கம் போல் நம்மளுடைய குரு பாகத்தில் எதற்கு மேட்சிங்காக 2 நாள் சுண்டிய சிக்கன் கிரேவிக்காக ரிச் புரோட்டீன் பூஸ்டர் சிக்கன் குழம்பு வைப்போம் இல்லைங்களா மண் சட்டியில், அதற்காக நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ நம்ம வாங்கி இருக்கிறது பேக்கரி மைதா. நம்ம பேக்கெட்டில் அடைத்ததை வாங்குவதில்லை. எடுத்து போகிற வெர்ஷன் இருக்குது, லைவ் இருக்குது, கவனமாக பாருங்கள். இன்டிமேஷன் போய் எல்லோரும் வரட்டும். எடுத்து போடுற வெர்ஷனில் பார்க்குறவங்க இந்த தயாரிப்புக்கு முன்னாடி சில விஷயத்தை தெளிவு விட்டுட்டு உள்ளே போய்க்கலாம். இது மைதாவை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான காணொளி அல்ல. இதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கான காணொளி அல்ல. இது நல்லது கெட்டது அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கிறதுக்கான காணொளி அல்ல. நான் ஒரு நடுத்தர வர்க்கமாக எனக்கும் பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை வரும். அப்படி வர்றப்போ நான் எப்படி என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்ச பல விஷயங்களை உட்புகுத்தி சாப்பிட்டுக்கிறேன். அது மூலிமா இந்த காணொளி எடுக்கும் வரை நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பல விஷயங்களை நம்ம பேசலாம். இந்த நொடி வரை எனக்கு எந்த ஆரோக்கிய குறைபாடும் இல்லை. பிரேமில் வாங்க. ஸோ பவுனம்மாவும் 64 வயசில் அவங்க ஆசைக்கு தகுந்தாற் போல் சாப்பிட்றாங்க. எனக்கு இணையாக சாப்பிட்லனாலும் அவங்களுக்கு ஏதோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு 12 வரும். அவங்க ஒரு 3-4 சாப்பிடுவாங்க, ஒரு 4 பரோட்டா சாப்பிடுவாங்க அவங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பரோட்டா நம்ம சாப்பிடுவோம். வாரம் ஒரு முறை நம்ம ரெகுலராக கூட இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனை இந்த நொடி வரை இல்லை. அதுக்கு நம்ம என்னென்ன கடைபிடிக்கிறோன்னு என்னை பின்பற்றக்கூடிய லட்சோப லட்ச நல்லுள்ளங்களுக்கு நான் காண்பித்து விடுகிறேன். வித்தவுட் நோ சீக்ரெட் இந்த மாவு பிணையிறது உள்பட. ஓகே, ஸோ தெளிவாக பார்த்துங்க. இதுதான் சேர்த்த போகிறேன், இப்படி தான் பலன் பெறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்புக்கு இது ஏற்றுக்குமா, சுகரு ப்ரெஷரு மலச்சிக்கல் இன்னும் பல உடல் உபாதைகள் எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு ஏற்றுக்குமான்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ முதல்ல ஒவ்வொன்றா போகலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கிறனால அதை கூட சேர்த்திட்டு இதில் உள்ள அரசியலை பற்றி நம்ம பேசுவோம். சரிங்களா? போலாங்களா உள்ள? இப்போது இது வந்து வெஜ் வெர்ஷன் கிடையாது, இது அசைவ வெர்ஷன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், முதல்ல ஒரு முட்டையை உடைத்து போட்டுக்கொள்கிறோம். ஸோ தி பெஸ்ட் நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டாக்காக. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்றது எதுவும் சேர்த்துறதுக்கு முன்னாடி இந்த முட்டையை நல்லா உதிரியாக எல்லா மாவோடையும் கலங்குற மாதிரி முதல்ல உடைச்சிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். அதை முடிச்சுக்கிட்டே அதை செஞ்சுக்கிட்டே உங்கள் கூட பல விஷயத்தை பேசிக்கலாம். ஸோ மஞ்சள் வெள்ளை எல்லாத்தையும் உடைச்சிடுங்க. சீக்கிரம் கரையாது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. கட்டியாக விட்டுறாதீங்க. நம்ம வந்து தயாரிக்கிறது நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும். அதே நேரம் இதை வந்து மதிப்பு கூட்டணும் இல்லைங்களா? சக்தி மதிப்பு கூட்டுதல்ங்கிறது எதுக்கு? இதில் இருக்கிற சக்தியை விட இன்னும் கூடுதலாக சக்தி பாதிப்பை மட்டுப்படுத்துவதற்கு அது கூட இனி அடுத்ததெல்லாம் கூட சேரப்போகுது. அதை பார்த்துங்க. பொதுவாக இந்த மைதா அப்படிங்கிறது ஒரு சாரார் கோதுமையிலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொரு சாரார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழங்கு மாவுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படியோ இருந்துட்டு போகுது. நம்ம என்ன சொல்கிறோம், எதுலேருந்து தயாரித்தாலும் இதை வெள்ளையாக்கிறதுக்கு ப்ளீச்சிங்கு அது இதுன்னு சேர்த்துறேன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சீர்தூக்கி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதை பற்றி பேசுகிறக்கெல்லாம் பல பேர் இருக்காங்க. இப்போ நம்ம இதில் சொல்ல வர அரசியல் என்னென்னா, இந்த மைதா கெடுதல் அப்படிங்கிற விளம்பரத்தை நீங்கள் எப்போ பார்க்க நேரிடும் அப்படிங்கிறத இன்னையிலிருந்து இந்த காணொலியை பார்க்குறவங்க நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் சேனல்களில் ஒன்று சொன்ன மாதிரி குறிப்பாக செய்தி சேனல்களில் மைதா கெடுதல், ரோட்டோர பரோட்டாவில் வந்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, திடீர்னு பல ஊட்டச்சத்து நிபுணர்களும் பல மருத்துவர்களும் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ அப்படி பேசுகிறப்ப இந்த மைதாவுடைய விலை என்ன நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க இது மாதிரி பேசாத தருணத்தில் இந்த மைதாவுடைய விலை என்ன ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், மைதாவை பற்றி அதிக விழிப்புணர்வு காணொளிகள் செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகளிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, இன்னும் பத்திரிகை வாயிலாகவும் சரி அதிகமாக பரவும் போது 1 கிலோ மைதா மாவு என்ன விலை, அப்படி அந்த மைதாவில் தயாரிக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் கெடுதல் என்று அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கை வைக்கிறது பரோட்டாவில். ஏன்னா
அதிகமாக பரோட்டா கன்சப்ஷன் அதிகம், அதுவும் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்கள் அது பயன்படுத்துவது அதிகம். இதே அந்த விளம்பரம் வரையில் இதே மைதாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய பீஸா, பர்கரு, கேக்கு, மற்ற ஐட்டங்கள் எல்லாம் கெடுதல்னு அவங்க சொல்கிறாங்களா, மேம்போக்கா தொட்டுட்டு போவாங்களே ஒழிய மைதாவை அதாவது பரோட்டாவை அடிக்கிற மாதிரி அவங்க அடிக்க மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணிப்பாரு. அந்த தருணத்தில் விலை எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ அந்த மாதிரி ஏடெல்லாம் எதுவும் வரல. இந்த தருணத்தில் விலை எவ்வளோ இருக்குன்னு நீங்களே நோட் பண்ணி வைங்க. ஒரு முறை இருமுறை அல்ல, வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு திடீர்னு பாசம் வந்து எல்லா செய்தி ஊடகங்களும், சமூக ஊடகங்களும், பத்திரிகைகளும் எடுப்பாங்க. நல்ல பத்திரிகைகள்லாம் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம், சரிங்களா? திடீர்னு பாசம் வந்துடும் நம்ம மேலே, இந்த மைதா வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போது நான் பார்த்தவரை அவங்க எப்பப்பெல்லாம் இந்த மைதா கெடுதல், அதுவும் பரோட்டாவுடைய கன்சப்ஷன் அதிகமாகிறப்போ, மைதாவுடைய இன்டேக் அதிகமாகிறப்போ அவங்க பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய விலை உச்சத்தில் இருக்கும். பேசாதப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய விலை கம்மியாக இருக்கும். காரணம் என்னென்னா அவங்க செய்யக்கூடியது ஒரு ட்ரெண்ட் செட். என்ன ட்ரெண்ட் செட்டு? டிமாண்டை குறைக்கிறதுக்கான ஒரு யுக்தி. எப்படிங்க? எப்போ இந்த மைதாவுடைய கன்சப்ஷன் அதிகமாகுதோ அப்போ இதோடைய பிரைஸ் அதிகமாகும். இந்த பொருளாதார வல்லுநர்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். எப்போ ஒரு பொருளுக்கான தேவை கூடுகுதோ அப்போ அந்த பொருளுடைய விலை அதிகமாகும். தேவை குறைய குறைய அந்த பொருளுடைய விலையும் குறையும். இது ஒரு பேசிக் எக்கனாமிக்ஸு, ஓகேங்களா? ஸோ நம்மளும் அந்த கர்மத்தை படிச்சிருக்கிறோங்கிறனால தெளிவாக சொல்கிறோம், புரியுதுங்களா? அப்போது அவங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் மைதா சாப்பிட்றது கெடுதலாகி உங்களுக்கு பாதிப்பு வந்துருங்கிறது அல்ல. அவங்களுடைய நோக்கம் அன்றைய தருணத்தில் மைதாவுடைய கன்சப்ஷனை குறைக்கணும். அப்படி குறைச்சா யார் பலனடைவா அப்படின்னு அடுத்த கட்டம் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே போய் சேரும்? இந்த மைதாவை பயன்படுத்தி இன்னைக்கு பல்வேறு ரெஸ்டாரண்ட்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் பயன்படுத்துகிற இடங்கள் ஹைடெக்காக வேற லெவலில் வெளிநாடுகள், இன்னும் நம்ம ஊருக்குள்ளேயே அந்த வெளிநாட்டு கம்பெனிகள் வச்சிருக்கிறதுகள் எல்லாம் இருக்கிறதுடைய பலனை பார்த்துங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இது மீறி போனால் 52 ரூபா 42 ரூபாய்க்கு மேலே நான் வாங்குறது இல்லை. இருந்தாலும் ஒரு 52 ரூபா இன்னத்த ரேஞ்சுக்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கேக்கு போட்டால் எவ்வளவு போட முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஒரு கிலோவை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க எவ்வளவு லாபம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், மைதாவில் கேக்கு மட்டும் இல்லை, பீஸா, பர்கரு, பப்ஸு, இன்னும் மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்கள், சரிங்களா? இந்த மைதா கெடுதல் அப்படின்னு அவங்க பறைசாற்றுனா அதற்கான நோக்கத்தில் நம்ம வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவங்க எடுத்து சொல்கிறதா இருந்தால் அதோடைய கோணம் வேறு மாதிரி இருக்கும், அது வரக்கூடிய டைம் வேறு மாதிரி இருக்கும். நீங்களே சீர்தூக்கி பார்த்துங்க. அதுக்காக இங்கே இருக்கிற எல்லா ஊடகங்களும் அப்படி தப்பு செய்யுதுன்னு சொல்ல வரல. பெரும்பான்மையான ஊடகங்கள் டப்புக்கு வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன், ஓகே? நல்ல ஊடகங்கள் நம்மளை மாதிரி 1-2 இருக்குது, ஆனால் அவங்களையெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. நம்ம சிசி நியூஸ் தமிழெல்லாம் பாருங்கள், கிணத்துல ஓட்ட கல் மாதிரி சிவனையன்னு கிடக்கும். ஸோ புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் சொல்கிறது உங்ககிட்ட, புரிஞ்சுக்குங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மைதா எனக்கு பிடிக்கும், எனக்கு பரோட்டா பிடிக்கும், பவுனம்மாக்கும் பரோட்டா பிடிக்கும். அப்படி வாங்கியில் இந்த பரோட்டாவில் பல பிரச்சனைகள் உண்மையாகவும் இருக்குது. சாப்பிட்றதுனால, தரமற்ற எண்ணெயை பயன்படுத்துவதனால, ஒழுக்கமாக இதை புளிக்க விடாதனால, எல்லாம் ஹைஜீனிக்காக பயன்படுத்தி இது புளிக்க வேண்டிய அளவு புளிக்காமல் தின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சுகர் கிருன்னு ஏறத்தான் செய்யும். நம்ம உங்களுக்கு பல முறை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு பொருளையும் இயற்கையாக புளிக்க வைத்தால் அதில் நம்ம சொல்லக்கூடிய புரதம் உள்ளே வந்துவிடும். ஸோ நாட் ஓன்லி கார்போஹைட்ரேட்டாக அது இருக்காது, ஆல்சோ ஹோம்மேடு தி பெஸ்ட்டு குரு வைத்திய லைஃப் ஸ்டைலுக்கு யூஸ்ஃபுல்லான புரோட்டீனாகவும் அது இருக்கும். ஸோ பழைய சோறு, புளிச்ச இட்லி மாவு, புளிச்ச போண்டா பஜ்ஜி மாவுகள், புளிச்ச பாயிண்ட்டுக்கு வந்துட்டிங்களா, புளிச்ச ஊறுகாய், புளிச்ச அபிஷேகம் கரைச்சி வச்சு குறிப்பிட்ட அளவு நாட்கள் ஊற அது புளிக்கத்தான் அது மெடிசன். புதுசாக அபிஷேகத்தை தின்னீங்கன்னா, நம்ம வீட்டில் கரைச்சி நம்ம சொல்கிற மாதிரி தின்னீங்கன்னா அது முழுக்க விட்டமினும் மினரலும் சுகருமாக தான் இருக்கும். அதுவே புளிக்க அது புரோட்டீனாக மாறும், நோட் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி நான் சொல்கிற பக்குவத்தில் 99% கடைகளில் கிடைக்காத காரணத்தினால் நான் செய்துக்கிறேன். அது மீறி அந்த 1% எனக்குன்னு வீட்டில எல்லாம் செய்ய முடியாதப்போ திடீர்னு எதாவது சாப்பிடல, நானும் கடையில் போய் சாப்பிடுவேன். அந்த கடை நான் ரெகுலராக சாப்பிட்ற கடை. அந்த கடையும் நல்ல கடைன்னு சாப்பிடல,
மற்றதுக்கு அந்த கடை பரவாயில்லைன்னு சாப்பிட்றேன். எப்படி பாயிண்ட்டுங்க? நான் சாப்பிட்ற கடை நல்ல கடைன்னு சாப்பிடல, 10 கெடுதல் இருக்குதுன்னா இது 10வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றேன். கெடுதல் இருக்கிற கடையை தவிர்த்துறேன். ஸோ புரியுது இல்லைங்களா? இப்போ நான் கடையில் சாப்பிட போகிறதும் அந்த கடை நல்ல கடை அப்படின்னு போய் சாப்பிட்றதில்ல, அதோடைய கிரேட் கடைசியாக இருக்குது, ஸோ பாதிப்பு கம்மியாக இருக்குன்னு சூஸ் பண்ணி சாப்பிட்றேன். இவ்வளோதான் வித்தியாசம். அந்த 1% அப்படி தான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கான பரோட்டாவை நானே செய்து கொள்கிறேன். 64 வயதில் நம்ம பௌர்ணமாவுக்கு செய்து கொள்கிறேன். வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா உதிரியாக அந்த முட்டையை உடைத்து விட்டுருக்குறோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நசுக்கு நசுக்கி, சரிங்களா, எல்லா மாவுலேயும் அந்த முட்டையுடைய பங்களிப்பு இருக்கிற மாதிரி இயற்கையாக சீக்கிரம் புளிக்கணும், எப்படி சொல்லுங்கள், பஞ்சு மாதிரி இருக்கணும், எளிதில் ஜீரணமாகணும். அப்படின்னா இந்த முட்டை கட்டியாக ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது. நம்ம வந்து கடைகளில் பண்ணுற மாதிரி அந்த இதுலையெல்லாம் வச்சு பிணைய முடியாது. அதனால் இந்த ட்ரையாக இருக்கிறப்பவே நல்லா பிணைஞ்சு விட்ருங்க. சரிங்களா? எவ்வளவு தூரம் உடைக்க முடியுமோ, நம்மளுடைய 4 ஆம்ஸுக்கான ஒர்க் அவுட்டாகவும் இது இருக்கும். ஸோ நல்லா போட்டு நசுக்கு நசுக்கி விட்ருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் கொடுங்கம்மா, என்ன தண்ணீர் ஊற்றுவதற்கு முன்பு இதில் இருக்கே. ஸோ இப்போ நம்ம பயன்படுத்துறது கடலை எண்ணெய். என்ன எண்ணெய்? கிரவுண்ட்நட் ஆயில். ஸோ மரச்செக்கு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் வந்து அந்தந்த டயத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த முறை நம்ம கடலெண்ணெய் பயன்படுத்திக்கிறோம். ரேஷன் பாம் ஆயில் கூட நம்ம பயன்படுத்துவோம். கடைசியாகத்தான் அந்த பெட்ரோலிய கழிவுக்கு வருவோம். ஓகேங்களா? அதுவரை ஆர்டர் தெரியுது இல்லைங்களா? இப்போ எப்படி கடையை தேர்ந்தெடுத்தோமோ அந்த மாதிரி. ஸோ கொஞ்சமாக போதும், நிறையாலாம் வேண்டியதில்லை. ஓகேங்களா? அளவாக கொடுத்தீங்கன்னா போதுமானது. இப்போ நம்ம பயன்படுத்துகிறது 1/2 கிலோ மாவு. ஸோ ஒரு முட்டை, கொஞ்சம் கடலெண்ணெய் போட்டாச்சுங்களா? அடுத்து இப்போ நம்ம கீழே வச்சு லிக்விட் தயாரிங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை டைரெக்டாக நம்ம போட முடியாது, உப்பு கரைசலாக்கி தான் போடணும். இன்னும் போடுங்க, இன்னும் போடுங்க, இன்னும் வேணும். போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதற்கான உப்பு கரைசல் எடுத்துக்கிறோம். இது கூடுதலாக இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் புளிக்க வைக்கிறதுக்காகவும், நம்ம சொல்கிற மாதிரி அயன் போலிக்கு இதுக்குள்ளே கொண்டு வருவதற்காகவும், மினரல்களை தருவதற்காகவும் கரும்பு சர்க்கரையை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்க, உப்பு, கரும்பு சர்க்கரை, தண்ணி, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல அவரவர் உடல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி சிலதை கூட சேர்த்திட்டு போயிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு ஒரு மூலிகையை சேர்த்தலாம், மூட்டு வலி இருப்பவர்களுக்கு ஒரு மூலிகையை சேர்த்தலாம், சுகர் இருப்பவர்களுக்கு ஒரு மூலிகையை சேர்த்தலாம். எல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிறது தான், எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. வீட்டில் வளர்த்த வேண்டிய 13 மூலிகைகளிலேயே அது 90% கவர் ஆயிரும். மொட்டை மாடியில் மாடி தோட்டம், வீட்டு தோட்டத்தை பற்றி காணொலிகள் போடையில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இது ட்ரிபிள் லேயர் வீடியோ. இந்த இடத்துல குடும்ப உறவுகள் அந்த இடத்துல என்ன பயன்படுத்தலாம்ங்கிறத தொடர்ந்து பல காணொலிகளை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ மூட்டு வலி இருந்தால் ஒரு விஷயத்தை நான் கூட சேர்த்திக்குவேன். ஒரு மூலிகையை இந்த இடத்தில் தண்ணீர் சேர்த்துவதற்கு முன்பு ட்ரையாக, சரிங்களா, பொடி, தலையாக அல்ல, சரிங்களா, நிழலில் உலர்த்தி பொடி பண்ணது. ஸோ இந்த இடத்துல தேவையான அளவு கூட சேர்த்தி விட்டுட்டிங்கன்னா இதையுமே நம்ம மருந்தாக்கி கொண்டு போய்க்கொள்ளலாம். நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா கொடுங்க. இப்போது நம்ம அப்படி தயாரித்த லிக்விட் வித்தவுட் ஹெர்பல். இப்போ நம்ம எந்த ஹெர்பலையும் சேர்த்தலை. ஸோ அந்த 3 தான். தண்ணி மறுபடியும் ஊற்றுங்க. என்னென்ன பண்ணியிருக்கோம்? கரும்பு சர்க்கரை, நல்லா நோட் பண்ணிக்கங்க, கரும்பு சர்க்கரை, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு பொடி பண்ணது, அது கூட நம்ம தண்ணீர், 3 தான். ஸோ இதில் வந்து இனி இது ஜீரணமாகலைங்கிற பிரச்சனை இதுகிட்ட இருக்காது. நல்லா நோட் பண்ணிக்கங்க, இதுகிட்ட இருக்காது. இது நன்றாக ஜீரணமாக்கிவிடும், இயற்கையாக புளிச்சிடும். இப்போ டைமிங் சரியாக கணக்கு பார்த்தோம்னா என்னோடய வாட்சில் 2:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை இனி அடுத்து தொட போகிறது 5:30 5 மணிக்கு சுட ஆரம்பித்தோம்னா 6 மணிக்குள்ளே அற்புதமாக செஞ்சு சிக்கன் கிரேவி, எக்கு பரோட்டாவை வேறு லெவலில் செஞ்சு 6:30 to 7:30 ஃபுல் அடுப்பு எடுத்துருவோம். எப்படிங்க? ஃபுல் அடுப்பு எடுத்துகிட்டு காலையில் பைஸு ட்ரைஸுக்கான தி பெஸ்ட் ஒர்க் அவுட் பிரம்ம முகூர்த்தத்தில் வரும். எந்த முகூர்த்தத்தில் வரும்? பிரம்ம முகூர்த்த குருவித்தை.
3:50 3 எப்படி சொல்லுங்க 58 இல்லை 4:05 இந்த மாதிரி டைமிங்கில் ஏதோ ஒரு டைமிங்கில் தொடங்கிடுவேன். பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கி விடுவேன். நாளை காலை நான் செய்யக்கூடிய ஒர்க் அவுட்டு பைஸு ட்ரைஸுக்கானது. இன்று காலை நான் ஒர்க் அவுட்டு செய்யலை. காரணம் என்னென்னா, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏன் இன்று காலை செய்யலை அப்படின்னா, நேற்று மதியமே என்னாச்சு, சுகபேதிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஸோ சுகபேதிக்கு போகிறப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, குளிக்கக்கூடாது. ஸோ நான் குளித்து 2 நாள் ஆச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. சுகபேதிக்கு ஆகிறப்போ உடம்புடைய டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ பாடி இயற்கையாக ரெக்கவர் ஆகி வரணும், சோர்வு இருக்கக்கூடாது பேதிக்கு போனதுனால. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள். இதை மட்டுமே தனியாக ரீல்ஸு ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன், வரும், நோட் பண்ணிக்கங்க. நான் சந்தித்து, சரிங்களா, அதாவது நான் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் பறைசாற்ற மாட்டேன், சாத்தியப்படாத எதையும் சான்றாக வைக்க மாட்டேன், அதுக்கு ஆதாரமாக கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ இந்த மைதாவை நம்ம புரோட்டீனாக கன்வெர்ட் பண்ண முடியும், அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். அதுக்கு தகுந்த டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டால் சரி. காலம் வேணும். 3 மணி நேரம் இது குறைஞ்சது குளிக்கணும். எத்தனை மணி நேரம்? 3 hours. வெய்ய காலங்கிறதுனால நல்ல வெயில் பழையர் நடிக்குது. ஸோ கண்டிப்பாக குளித்து விடும். அந்த இதே மாவை இப்போ என்ன பக்குவத்தில் இருக்குது, ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம பரோட்டா விசிறதுக்கு முன்னாடி கீழே ஆசனத்தில் உட்காந்து பரோட்டா விசிறுவேன். ஸோ அதையும் காட்டுறேன். ஸோ கீழே உட்காந்து தான் இன்றைக்கி பரோட்டா சுட போகிறோம், இங்கே நின்னல. ஓகே. அந்த பரோட்டா சுடையில் பெண்களுக்கு அத்தியாவசிய ஆசனங்கள், அதை ஆண்களும் பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன ஆசனங்க? அடுப்பங்கரை ஆசனம், கர்ப்பப்பை, கருவகம், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, அஜீரண கோளாறுக்கு, இறைப்பை, கல்லீரல், கணையம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் தரும் அந்த ஒத்த ஆசனம். அந்த ஆசனத்தை பயன்படுத்தி பரோட்டா விசிற போகிறோம். அந்த ஆசனத்தை பயன்படுத்தி பரோட்டா சுட போகிறோம். அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் வெயிட் இருக்கும். ஸோ அதாவது தூங்குறதுக்கு டைம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்குவோம். அப்படி தூங்கி எந்திரிச்சாலும் பரோட்டாவை தின்னுட்டும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் உடல் கழிவு அகற்றப்படும். ஸோ எங்களுக்கு மைதாவை பயன்படுத்தினாலும் மலச்சிக்கல் வருவதில்லை. அதற்கு என்ன நம்மளாக கடைபிடிக்கணும் உங்கள் முன்னாடி வச்சாச்சு. சேர்த்துன பொருள், வாழ்வியல் எப்படி, பக்குவம் எப்படி, எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களும் பரோட்டா பயன்படுத்தணுமா வேண்டாமான்னு உங்கள் சுய விருப்பத்தில் முடிவு பண்ணிக்கணும். எனது அருமை சகோதரிகளுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, இங்கே எதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டுகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள் சிறியவர்கள் அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே போய் சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாமல் அவங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளியே போகையில் இந்த இலுமினாட்டி அடிமை வாழ்க்கையில், கார்ப்பரேட் அடிமை வாழ்க்கையில் டெம்ப் ஆகையில் அவங்க போய் இட்லி தான் சாப்பிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பரோட்டா, சால்னா அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றப்ப அவங்களுக்கு ஆசை தூண்டும். ஸோ சாப்பிட்றதுக்கு வாய்ப்பாயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரோட்டா விருப்பப்பட்டாங்கன்னா, ஆசைப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்களே பக்குவமாக செஞ்சு போட்டு அவங்க ஆசை தீர சாப்பிட வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா, வெளியே போனாலும் கட்டுப்பாடோடு இருக்க முடியும். அப்படி குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் கட்டுப்பாட்டை உருவாக்குனீங்கன்னா தான் என்ன ஆகும், இந்த செய்திகள்லாம் வருது பார்த்தீங்களா, என்னன்னு இந்த இதில் இதை தின்னு, பூரி மசாலா தின்னு ஒரு குழந்தை இறந்ததுன்னு கூட வருது. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு, சரிங்களா, அதை பேசினா அது வேறு சாப்டர், குரு பார்வை மாதிரி போயிடும். இது குரு பாகத்துக்கு வருவோம். ஸோ புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைகள் உங்களை மீறி வெளியே போகிறாங்க, ஒரு வேலை நிமித்தமாக, வீட்டில் இருக்கிற கணவர் ஒரு வேலை நிமித்தமாக வெளியே போகிறார். அவர் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்து என்ன வெங்காயத்தை அவங்ககிட்ட காண்பிச்சாலும் பரோட்டா கொண்டு வந்தால் ஓட, என் பொண்டாட்டி கொடுக்குற பரோட்டா கூட எனக்கு அது ஒன்றும் பெருசு கிடையாது, ஏற்கனவே நான் அந்த தரத்தில் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அவங்கள உணர வச்சிட்டிங்கன்னா, அது மீறி அவங்க தின்னாங்கன்னா இதை விட டேஸ்ட் அங்கே கம்மியாக இருக்கும் பட்சத்தில் தொடக்கூட மாட்டாங்க. ஸோ என்னை நான் ஆரம்ப காலகட்டத்தில் கட்டுப்படுத்தி கொள்ள, நான் 94 கிலோ இருந்தப்போ, இந்த ஐட்டங்களெல்லாம் அதிகமாக நம்மளும் கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ என்னை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணினேன், அதை வீட்டிலையே எப்படி பாதிப்பு குறையிற மாதிரி, குறைவாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிறதுன்னு ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. ஸோ பிராய்லர் சிக்கனாக இருந்தாலும் சரி, மைதாவாக இருந்தாலும் சரி,
இப்போ இதுக்குள்ளே போட்ட வெள்ளைக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, நான் நல்லதுன்னெல்லாம் திங்கலை. நல்லா நோட் பண்ணிக்க, நான் நல்லதுன்னெல்லாம் திங்கலை. எனக்கு அது பிடிக்கும். அதே நேரம் அதனால் நான் சந்தித்த உடல் உபாதைகள்லேருந்து மீள்றதுக்கு நானே கண்டுபிடிச்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பயன்படுத்தி நான் இந்த நொடி வரை ஆரோக்கியமாக இருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த நொடி வரை ஆரோக்கியமாக நான் மட்டுமல்ல, என் தாயாரும் இருக்கிறாங்க. ஸோ இப்போது இது கீழே ஒட்டிக்கும். அதனால் என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் கல்லெண்ணெய் கொஞ்சம் கீழே ஊற்றுங்க. நல்லா பிணைஞ்சி விட்ருங்க, அதாவது பூசி விட்ருங்க. இது மேலே இந்த துணியில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பூசிக்கங்க. ரொம்ப வேண்டியதில்லை. இந்த துணி இப்போ நம்ம ஈர துணி மேலே போடுவோம் இல்லைங்களா, குளித்து நம்ம எடுக்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப துணியும் இதுலேயும் ஒட்டிடும். அப்புறம் அதை பிரித்து எடுத்துக்கிறதுக்கு சண்டை கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தீத்து நீண்டு அந்த முட்டையோட மஞ்சளெல்லாம் கூட இருக்குது. சரியாக நம்ம பிணையில் கீழே இருந்தால் பிணைஞ்சிருக்கலாம். இது அடுப்பு மேலே இருக்குது, நம்பினோம்னா ஈயச்சட்டியோ ஓட்டையாயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரோட்டா நம்ம விசறதுக்கு முன்னாடி நல்லா பிணைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ தெளிவாக தெரிஞ்சுங்க, இப்படி எடுக்கையில் அங்கங்கே அந்த மஞ்சளாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஈர துணிங்க, அப்படி 2 துணி, இட்லி பாத்திர துணி இருக்கு இல்லைங்களா, நல்லா ஈரம் இருக்கிற மாதிரி வச்சு இது ஒரு தட்டத்தை போட்டு மூடி, இங்கே 2 காது இருக்கு இல்லைங்களா, அந்த காதை பிச்சு எடுத்துட்டோம். இந்த பக்கம் இருக்கிற காதையும் பிச்சு எடுத்துட்டோம். இப்போ தட்டத்தை எடுங்க. இப்போ நம்ம தட்டத்தை இது மேலே போட்டு மூடையில் இந்த 2 ஹோலில் மட்டும்தான் ஏர் உள்ளே போய் வரும். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக மூடிடுவோம். ஒரு இருட்டு பகுதி, ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற வெளிச்சம் அதிகம் படாத இடத்துல கொண்டு போய் வச்சுருவோம். நல்லா நோட் பண்ணுங்கள், வெளிச்சம் அதிகம் படாத இடத்துல வச்சுருவோம். ஸோ கரெக்டாக உள்ளே உட்காந்துக்குச்சு. அந்த காதை அதனால தான் பிச்சோம். இங்கே இருக்கிற காது, இங்கேருந்து காது கை பிடிச்சி எடுக்கணுங்களா, அதை 2ஐயும் பிச்சதுக்கு காரணம் இதுதான். ஸோ இப்போ என்ன ஆகும், இதை கொண்டு போய் வச்சுருங்க. அது இயற்கையாக புளிக்கும். இப்போ அடுத்ததுக்கு வரலாங்களா, சுண்ட வைத்தல். திரும்ப திரும்ப சூடு பண்ணினால் குழம்பில் உள்ள சத்து வீணாகாதான். கவனமாக பாருங்கள் எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை. திரும்ப திரும்ப சூடு பண்ணால் குழம்புல உள்ள சத்துக்கள் வீணாகாதான். அது எப்படி சுண்ட வச்ச குழம்பு சத்துங்கிறீங்க? பாய்சன் இல்லாமல் எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க? உங்களை பல வருடமாக பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். 1 வருடம் 2 வருடம் அல்ல, இப்போ நம்ம 9வது வருஷத்தில் இருக்கோம். கடந்த 5 வருடமாக நம்மளை நிறைய பேர் வாட்ச் பண்ணவங்க தான் இன்றைக்கி நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவுகளாக இருக்காங்க. சுண்ட வச்ச குழம்பு சத்துங்கிறீங்க, சுண்ட வச்ச குழம்பு டேஸ்ட்டுங்கிறீங்க. சுண்ட வச்ச குழம்பு தான் அந்த மலச்சிக்கலை போக்குறதுல பிரதான பங்கு வகிக்குதுங்கிறீங்க. அதுவும் அசைவத்தை எடுக்கிறப்போ அதிகமாக சுண்ட வைத்து பயன்படுத்தணுங்கிறீங்க. மீன் குழம்பு, சிக்கனு, மட்டனு, அப்போனா தான் அதில் உள்ள முழு சத்துக்களையும் நம்ம எடுக்க முடியும். ஒரே நாள் குழம்பு செய்து ஒரே நாள் தின்னம் என்றால் அதோடைய முழுவதையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்க முடியாது. உடம்பும் அதை அரைச்சி ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியாது. பெரும்பாலும் கக்கால தான் போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் உங்களை தொடர்ந்து பார்த்தோம். எங்களுக்கு அது ஆரம்பத்தில் நாங்களே கூட கிண்டல் பண்ணோம். ஏடா அடுத்த நாள் சூடுன்னா அது எப்படா மனுஷன் உசுரோடு இருக்க முடியுமான்னு. 5 வருஷம் உங்களை பார்த்துட்டு தான் உங்கள் வயசை மீறியும் 64 வயசில் கிட்டத்தட்ட 58 வயசில் அவங்க நம்ம பவுனம்மாவை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இருந்து இது வரைக்கும் அந்த அம்மாலையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்க, நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கீங்க. குறிப்பாக இந்த கொரோனாவில் கூட இன்ஜெக்ஷன் போடாமல் வாழ்ந்துருக்கீங்க. ஸோ ஏதோ சம்திங் உங்களுக்கு அந்த விஷயம் ஏற்றுக்குது, எங்களுக்கு ஏற்றுக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முற்படுறோன்னு தான் உள்ளே வந்திருக்கீங்க. அவங்களுக்கு உண்மையாக அவங்க முன்னாடி வைக்கக்கூடியது நான் பயன்படுத்தி பலன் பெறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் இந்த காணொளி. திரும்பவும் டிஸ்க்ளைமரை போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த பக்குவம் சரியாக வைக்க தெரியலனா ஏற்றுக்கொள்கிறேன், ஃபுட் பாய்சன் ஆகிவிடும், வயிற்றால் போகிவிடும். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சுண்டை வைக்கிற டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும். குளிர்காலத்துக்கு ஒரு மாதிரி, வேச காலம்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில், வெய்ய காலத்துக்கு ஒரு மாதிரி. ஒரு நாளைக்கு 2 தடவை வச்சா கூட போதும். குளிர்காலத்தில் இந்த மாதிரி வெயில் அதிகமாகிறப்போ பத்தாது, 3 முறை, காலை மதியம் மாலை. இப்போ நான் பற்ற வச்சதுலேருந்து கொதி வந்து இதை வந்து நான் சுற்றி செய்து இப்போது இந்த குழம்பு எப்படி கெடுன்னு சொல்கிறேன். அது கெடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு செய்து காட்டுறேன். அதை தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா இந்த சுண்டை வைக்கிறது அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. திரும்பவும் சொல்கிறேன் சரிங்களா? சுண்ட வைக்கிறது என்னன்னு தெரிஞ்சுங்க. திருப்பியும் கொதிக்க வைப்பதல்ல, சுண்ட வைத்தல் என்பது வேறு. இப்போ எடுக்கிறோம், தெளிவாக பாருங்கள். அங்கங்கே கொதிக்க ஆரம்பிக்கும், சின்ன சின்ன மொட்டு மொட்டாக வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த குழம்புல மேல் பகுதியில் மரச்செக்கு நல்லெண்ணெய், சிக்கன் கொழுப்பு இரண்டும் மேலால் முதங்கிட்டு இருக்குது.
எச்சு நூறுது பார்க்க அதனால தான் மூடி வச்சுட்டு பேசினேன். இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு திறந்து தான் ஆகணும். ஸோ இப்போது அந்த மாதிரி இருக்குது. இப்போது அந்த ஹீட் ஆகி சின்னதாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு எண்ணெயும் விலகி அந்த கொதி வர்றதுக்கான இடங்கள் வரும். அதில் கொதி வர ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு அந்த கொதியை அப்படியே எடுத்து இந்த சட்டியுடைய எல்லா பக்கமும் பட விடுங்க. முழுக்க இது எப்படி சொல்லுங்க, குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வைக்கிறப்போ எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுவோமோ எவ்வளவு நேரம் கொடுப்போமோ அவ்வளவு நேரமெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. அது ஹீட் ஆன உடனே அந்த கொதி வளர்ந்த உடனே எடுத்து இந்த ஓரத்தில் எல்லாம் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம இந்த குழம்புல மற்ற இடங்களெல்லாம் அந்த கொழுப்பு எண்ணெய் படிந்திருக்குது. அது மேலே அவ்வளோ சீக்கிரம் நுண்ணுயிரிகள் உருவாகாது, பூஞ்சைகள் அங்கே வந்து கட்டாது. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு குழம்பு கெடும். இதிலிருந்து கெட்டு அது மேற்கொண்டு உள்ளேயே பரவி தான் கீழே இருக்கிற குழம்பை கெட வைக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த சுண்டை வைக்கிறதுங்கிறதுல ஹீட்டான உடனே எடுத்து இந்த ஓரத்தில் இந்த அகப்பை இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் அந்த கொதிச்சது படணும். இப்போ நீங்கள் அகப்பை வந்து இதனோட காவாசி தான் உள்ளே முங்குது, நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதோட எடுத்துக்கலாம். அகப்பைக்கு நீ வேலையில் அகப்பை முழுதாக உள்ளே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகப்பை இந்த அளவு தான் உள்ளே இருக்குது, இதுக்கு மேலே காற்றுல தான் இருக்கும், மூடி வைக்கல. ஸோ இங்கேயும் நுண்ணுயிரிகள் உருவாகும், இந்த இடம் வரைக்கும் நுண்ணுயிரிகள் உருவாகும். அப்போ நம்ம இது கொதிச்சதி ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இந்த இடமெல்லாம் பட வைக்கணும். அதுக்கான டைமிங் ரொம்ப முக்கியம். கெட்டு போனதுக்கு அப்புறம் இதை உள்ளே கொண்டு வந்தீங்கனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, சளிச்சு போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. கெட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா, ஒரு வேளை இந்த குழம்பு நல்லா இருக்குது இங்கேயெல்லாம் அந்த நுண்ணுயிரிகள் உருவாயிருச்சு அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கனாலும் வேஸ்ட். அதுக்கு எப்படி நம்ம அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா, அந்த வாசனையை நம்ம மூக்கு கரெக்டாக கணிக்கும். இப்போ உள்ளே வந்தோன்னா, இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா, இப்படி இருக்கு இல்லையா, திறந்தது எங்களுக்கு அந்த சிம்டம் தெரியும். ஸோ இந்த வாசனைக்கு சுண்டை வச்சிடலாம், இதுக்கு மேலே இன்னும் டைம் எடுக்க வேண்டாம். இப்போ அப்படி தான் நம்ம முடிவு பண்ணி மைதாவை பிணைஞ்சிட்டு சுண்டை வச்சா கரெக்டாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுண்டை வைக்கிறோம். சூடுபடுத்துதல், நீங்கள் கேட்குற சூடுபடுத்துதல் வேறு, சுண்டை வைக்கிறது வேறு. நல்லா நோட் பண்ணிங்க. கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து இங்கே பாருங்கள், இப்போ இந்த சட்டியுடைய எல்லா பகுதி மேல் இருக்கு இல்லைங்களா, இந்த விளிம்பு அந்த கொதிக்கிறத என்ன பண்ணுறீங்க, எல்லா பக்கமும் பட வச்சுருக்கீங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்னா இந்த அகப்பையுடைய வேலை ஃபினிஷ். 2 நாட்கள் இந்த அகப்பை இதில் ஊறி 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 நம்ம கொடுத்த ஹீட்டில் இதோடைய துவர்ப்பு சுவையை உள்ளே இறக்கி கொண்டே இருக்கும். முதல்ல இந்த அகப்பை என்ன கலரில் இருந்தது, நீங்கள் சமைக்க கரையேன்னு மாறிட்டே இருக்கும். ஸோ அகப்பையை மாற்றுவதற்கான டைமிங் வந்துருச்சு. இதை பிடுங்கிட்டு இன்னொரு தேங்காய் தொட்டியை ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி கரையேனும் தொடர்ந்து செய்யக்கூடாது, அதுவும் கார்பனேட்டட் ஃபுட்டாக மாறும். ஸோ தெரிஞ்சுக்கங்க, ஒரு அகப்பை 3 to 6 மாதம் தான் வரும். ஸோ இந்த மூங்கலை பயன்படுத்தலாம் திரும்ப, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை பிடுங்கிட்டு நம்ம அதுக்கு தான் தேங்காயை ஒரே அடியில் நேராக உடைக்கிற குரு வித்தை, விளையாட்டு வாக்கில் விஞ்ஞானம் கற்றுக் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா. அதிலிருந்து அந்த கண் இருக்கிற மூடி எடுத்து இந்த ஒரு இடத்துல கத்தியை வச்சு கூட நம்ம இந்த ஹோல்ட் பண்ணி உள்ளே சொருகிடலாம். ஸோ இந்த முறை வெஜ்ஜுக்குன்னு தனியாக இருக்கிற அகப்பையும் இந்த அசைவத்துக்குன்னு தனியாக இருக்கிற அகப்பையும் ரெண்டையும் மாற்றுவேன். ஸோ மாற்றுறப்ப லைவ்லேயே உட்காந்து எப்படி ஒரு அகப்பை செய்யறதுன்னு திரும்பவும் காட்டுறேன், தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ இந்த அகப்பையுடைய வேலை முடிஞ்சது. இந்த சிக்கனுடைய சூட்டை தவிர்க்க, ஜீரணத்தை எளிதாக்க இது 2 உள்ள எசன்ஸ் நம்மளுக்கு தேவை. ஒன்று துவர்ப்பு, இன்னொன்று இந்த மூங்கிலுடைய தைலம். ஸோ அதற்காகத்தான் 2 நாள் இதில் போட்டு 2 நாளில் வெச்சன்னைக்கு 2 நேரம். ஸோ இன்றைக்கி 3 நேரம், 3 நேரத்தில் இன்றைக்கி 2 நேரம் தான் இது பண்ணுறோம் இல்லையா. ஸோ இனி நைட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ குறைஞ்சது 4 நேரம் இது வெந்து ஹீட்டில் இருந்திருந்து உள்ளே இதோடைய கொடுத்துருக்குது. ஸோ இப்போ நம்ம தனியாக அதை எடுத்து வச்சிடறேன். இனி அது தேவையில்லை, இனி இந்த கரடி போதுமானது. இப்போது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ திருப்பியும் ஒரு இது பண்ணிவிட்டு ஆஃப். இவ்வளவுதான் சுண்ட வைத்தல். சூடுபடுத்துதல் வேறு, சுண்ட வைத்தல் வேறு. உதாரணத்துக்கு கறி இன்னும் இருக்குது, சரிங்களா. என்னடா கொஞ்சம் தான் இருக்குது நினைக்கிறேன், தின்னு தீர்த்துட்டா இருக்கிற துண்டு இருக்குது. 2.5 கிலோ ஓப்பனாக சொல்கிறேன், 2.5 கிலோ. பக்கத்தில் புரியலப்பா, 2 பேர் தட்டி லேப்பிட்டோம். நேற்று காலையில் தான் வச்சோம், இன்னைக்கு சாயங்காலம் கறி லேது. அந்த குழந்தைகள் அதுக்கு அது ஒரு 200 கிராம் சாப்பிட்ருக்குமா. அப்போ 2 கிலோ 300 கிராமி நாங்களே தான் செதுக்கியிருக்கிறோம். அதில் 300 கிராம் சில்லி சிக்கன் 65 நேற்று காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
மீதியை பூரா நம்மளே தான் தட்டி காய போட்டிருக்கிறோம். மீதி மிச்சம் இவ்வளவுதான். 4 நாள் வரும், 3 நாள் வரும்னா இன்னைக்கு நைட்டே தீர்ந்து போயிடும். காலையில் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு தான் இருக்கும். இதோ இன்னும் கறிகள் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் முதல் முறை வைக்கலையே இந்த அளவுக்கு கறியை கரைச்சிருவீங்க. இப்போ நாங்கள் 1 2 3 4வது முறை உங்கள் பாஷையில் சூடு பண்ணுற மாதிரி வச்சாலும் இன்னும் கறி கரையாமல் இருக்குது. அந்த எலும்பு மஜ்ஜையெல்லாம் உருகி வெளியே வராமல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். நோட் பண்ணிக்கங்க. இதனால தான் சொல்கிறேன், இந்த சிக்கன் குழம்பு சக்தியும் சுவை. இப்படி நாங்கள் அந்த மேலிருந்து ஒரு சின்ன நுண்ணுயிரை கூட, அதாவது சிறிதளவு கூட கெட்டு போகாமல் பக்குவமாக அந்த டைமிங்கை சூஸ் பண்ணி சுண்ட வைத்து, இப்போ நைட்டு இரவும் ஒரு முறை மிச்சம் இருந்தால் இதில் நீ வேறு முட்டை கலக்கி வேறு போடணும். ஸோ சாத்தியம் குறைவு. நைட்டு இருந்தாலும் இது நீண்டு தான் இருக்கும். காலையில் 2 முட்டை கலக்கி போடுறதுக்கு தான் வரும். ஸோ நல்லா புரிஞ்சுக்க, காலையில் 2 முட்டை கலக்கி போடுறதுக்கு வேணும்னே மிச்சம் வச்சு தான் ஆகணும். ஏன்னா காலையில் ஒரு சப்போர்ட் வேணும் அந்த பரோட்டாக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ முடிஞ்சு போயிடும். 2 நாள் இப்போ சாப்பிட்டதை பார்த்துருக்கீங்க. 48 நாளைக்கு மேலே, கிட்டத்தட்ட 65 நாள்னு நினைக்கிறேன். ஒரு மண்டல ஒழுக்கம், சைவம் அசைவத்தை, அதாவது சைவத்தில் கரந்தை உணவுகளை தவிர்த்துட்டு அசைவத்தை அறவே தவிர்த்துட்டு ஒரு மண்டல ஒழுக்க குரு விதையை கடைபிடிச்சு வந்ததுனால 2 நாளில் தீர்ந்து போச்சு. இனி அடுத்த வாரமும் நம்ம எடுக்க முடியாது. என்னது, அடுத்த வாரம் மகா சிவராத்திரிக்கு வீடெல்லாம் வலிச்சு இது பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் எடுப்போம். ஸோ இன்னும் குறைஞ்சது ஒரு 4 வாரம் தொடர்ந்து எடுத்ததுக்கப்புறம் தான் 3 நாள் 4 நாளைக்கு வரும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுனால இன்டேக் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்க. 64 வயதில் அவங்களும் ஆசைதீர சாப்பிட்ருக்காங்க, நானும் ஆசைதீர சாப்பிட்ருக்கிறேன். 2.5 கிலோ எடுத்துகிட்டு வந்து 200 கிராம் அந்த சின்ன பிள்ளைங்க அந்த மீன் குஞ்சுன்னு சொல்லுவோம்ல, மீன் வந்து பூனை, எங்களுடைய தம்பி தங்கச்சிங்களுக்கு போட்டது போக 2 கிலோ 300 கிராம் தீர்த்துட்டோம் 2 நாளைக்கு. ஸோ ஆவரேஜாக எவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கணும், இப்போ நமக்கு உடல் எடை ஏற்றுறதுக்கான வழிகளில் இருக்கிறோம். இதெல்லாம் வந்து தனியாக சொல்ல முடியாது. ஒர்க் அவுட் பண்ணதை அங்கே பார்த்துக்கணும். இந்த உடற்பயிற்சி குரு விதை செய்கிறப்போ பார்த்துக்கணும். இந்த குருபாகம் செய்கிறப்போ எப்படி தீர்ந்ததுன்னு சொல்லையில் இதுக்கு முந்தைய செஞ்ச அந்த குரு விதைகளை பார்க்கல, ஓ இந்த ஒர்க் அவுட் பண்ணால் இவ்வளவு எப்படி சொல்கிறது இன்டேக் எடுத்திருக்காங்க, புரத உணவு இவ்வளோ எடுத்துருக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு வரணும். வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் வருகிற ஜூலை 25 இந்த உடம்பு இனி அடுத்த கட்டமாக எப்படி மாற்றப்படுகிறது, 8 இன்ச்சு தொப்பையை குறைச்சி காண்பிச்சிட்டேன். இனி உடல் எடை எப்படி ஏற்றுறேன், அதே 6 பேக்கை வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போடுங்க வேண்டுங்க. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜென்சி குருவுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.